கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்த்து கூறி இந்த நாளின் தியான வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தியான பகுதி எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் மற்றும் 40 முதல் 45 வசனங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அமலேக்கின் ஆவியானது தேவனுடைய சிங்காசனத்தை நோக்கி, அதாவது பரம கானானை நாடி முன்னேறி சென்று கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக கிரியை செய்யும் ஒரு சத்ரு என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த அமலேக்கின் ஆவி நம்மை மேற்கொள்ளாதிருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கடந்த நாளிலே தியானித்தோம். முதலாவதாக நாம் தியானித்த காரியம், நாம் பலத்தின் மேல் பலனடைய வேண்டும். அப்படி பலனடைகின்ற பொழுதுதான் மந்தையின் முன் நடக்கும் கடாக்களைப் போல வெற்றியோடு முன்னேறி செல்ல முடியும் என்பதாக நாம் தியானித்தோம். இரண்டாவதாக, நாம் அமலேக்கின் ஆவி நம்மை மேற்கொள்ளாதிருக்க அந்த ஆவியை நாம் என்ன செய்ய வேண்டும், அழித்து போட வேண்டும் என்பதாக நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து இன்று நாம் பார்க்கின்ற பொழுது, மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, அமலேக்கின் ஆவியினால் முறியடிக்கப்படாதபடிக்கு நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து, வார்த்தைகளை போதிக்கிற தேவ ஊழியர்களுடைய வார்த்தைகள் எனக்காக சொல்லப்படுகிறது என்பதை அறிந்து, மனிதனை பார்த்தல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் அடங்கி இருக்க வேண்டும். தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேலரை அமலேக்கியர் மேற்கொண்ட சில சந்தர்ப்பங்களை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். நாம் எச்சரிப்படையும்படி அவைகள் எழுதப்பட்டுள்ளன. இஸ்ரவேல் புத்திரர் பாரான் வனாந்தரத்திற்கு வந்தபோது கானான் தேசத்தை வேவு பார்த்து திரும்பி வந்த 10 பேர் சொல்லிய துர்ச்செய்தியை அவர்கள் கேட்டு மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து கலகம் பண்ணினார்கள். ஆம், வேவு பார்க்க சென்று வந்தவர்கள் 12 பேர். அதில் மெஜாரிட்டி எதை பார்த்தார்கள்? ராட்சசர்களை பார்க்கிறார்கள். தங்களுக்கு பலவீனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மக்களை பார்க்கிறார்கள். ஆனால் 2 பேர் மாத்திரம் கர்த்தரை கண்டார்கள். கர்த்தரை கண்டார்கள். இன்று எந்த கூட்டத்திலே நாம் இருக்கிறோம்? தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டு அனுப்பப்படுகிற நாம் நம்முடைய பணிகளிலே, நம்முடைய உத்தியோகங்களிலே, நம்முடைய ஊழியங்களிலே நாம் தேவனை பார்க்கிறோமா? வேதனை தரக்கூடிய, இல்லை என்றால் மாய்மால தோற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அமலேக்கின் ஆவியை நாம் பார்க்கின்றோமா? நமக்கு எதிரிட்டு போரிடுகின்ற அந்த சக்தியை நாம் பார்க்கிறோமா? இவைகளெல்லாம் அடக்கி ஆண்டு எனக்காக யுத்தம் செய்கிற யெகோவா நிசியை நான் பார்க்கிறேனா? இந்த 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வருகிறார்கள், 2 பேர் நற்செய்தியை கொண்டு வருகிறார்கள். 10 பேருடைய செய்தியை கேட்டவுடனே மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக ஜனங்கள் முறுமுறுத்து கலகம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் கர்த்தரால் தங்களுக்கு சொல்லப்பட்ட வழியிலே செல்லாமல் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். முதல் 4 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது, நாம் எகிப்துக்கு போவோம், நமக்கு ஒரு தலைவனை உண்டாக்கி கொண்டு செல்வோம். நீ அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? நீ பிரித்தெடுக்கப்பட்டவனுடைய நோக்கம் என்ன? ஓங்கிய பொய்த்தினாலே உன்னை ஆண்டவர் கொண்டு வந்தாரே எதற்காக? அவருடைய பரிசுத்த சனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. ஆனால் நீ விட்டு வந்த அந்த பாவ அடிமைத்தன வீடாகி அந்த எகிப்திற்கு நீ செல்ல துணிகிறாயா? தேவ பிள்ளையே, யோசித்துப்பார். நீ விட்டு வந்த காரியங்களுக்கு மறுபடியுமாய் செல்வதற்கு வேறு ஒரு மார்க்கத்தை, வேறு ஒரு தலைவனை நீ ஏற்படுத்தி கொள்ளுகிறாயோ? கலகம் பண்ணினார்கள். இதைத் தொடர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்திற்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியிலே ஏற துணிந்தார்கள். மோசேயும் உடன்படிக்கை பெட்டியும் அவர்களோடு செல்லவில்லை. அப்பொழுது அமலேக்கியர் அந்த மலையிலிருந்து இறங்கி வந்து இவர்களை முறியடித்து ஒர்மா மட்டும் துரத்தினார்கள் என்பதாக நாம் அங்கே பார்க்கிறோம். அவர்கள் மோசேயின் மூலமாக கர்த்தர் உரைத்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய சுய இஷ்டத்தின்படி கிரியை செய்தபோது அமலேக்கியர் மூலமாக முறியடிக்கப்பட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகின்ற பொழுது அது எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. நான் எந்த காரியங்களை விட வேண்டும், எந்த காரியங்களை பற்றி கொள்ள வேண்டும், எந்த காரியத்திலே நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை எனக்காக சொல்லப்பட்டது. ஊழியர்கள் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்ற அந்த மன எண்ணத்தோடு கூட நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
அது சிறியவரோ வயதில் குறைந்தவரோ பெரியவரோ யார் கொடுத்த செய்தியாக இருந்தாலும் சரிதான். ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ஊழியர்களாலே சொல்லப்படுகிறது. நான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் நிச்சயமாய் கீழ்ப்படிவோம் என்று சொல்லுகின்ற அந்த எண்ணத்திற்குள்ளாக நீங்களும் நான் வர வேண்டும். என் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். அதற்காகத்தான் ஆராதனைகள், அதற்காகத்தான் ஆராதனை ஒழுங்குகள், வேத வாசிப்புகள், இவை எல்லாம் எதற்காக? ஏதோ வாசித்து நேரப்போக்குக்காக செய்கிற ஒன்று அல்ல. என் வாழ்க்கையிலே நான் நேர்மையாய் என் ஆண்டவர் எனக்கென்று நிச்சயித்திருக்கிற அந்த பரம கானானுக்குள்ளாக செல்வதற்கு நான் எந்தெந்த காரியங்களிலே என்னை செதுக்க வேண்டும், என்னை புடமிடுவதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும், என்னை தேவன் இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக்குவதற்கு எந்த வழிகளை நான் விட்டு ஓட வேண்டும், இவைகளை எல்லாம் என் ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார். ஆம், கர்த்தர் உரைத்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் செல்லுகின்ற பொழுது, சுய இஷ்டத்திலே மாம்சீக இஷ்டத்தின்படி கிரியை செய்த பொழுது அவர்கள் அமலேக்கியர்களாலே முறியடிக்கப்பட்டார்கள். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு அருளும் வழிநடத்தல்களை நாம் எதிர்க்கிறவர்களாக இருந்து நம்முடைய சொந்த இஷ்டத்தின்படி கிரியை செய்ய துணிவு கொள்வோம் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் எச்சரிக்கிறார். அமலேக்கின் ஆவியினால் மேற்கொள்ளப்பட்டு தோல்வியும் வெட்கமும் அடைய வேண்டியதாக இருக்கும். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் ஆயிரமான காளைகளின் பலி எனக்கு பிரியமாயிருக்குமோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருக்கு உகந்த பக்தி என்ன? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே பக்தி. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடப்பது தான் ஞானம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வழிக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக அல்ல, கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறாரே. ஆகையினாலே கேட்கும் கிறிஸ்தவனாய் அல்ல, விதைகளை வாங்கி கொள்ளுகின்ற விதைக்கின்ற விதையை பெற்றுக்கொள்ளுகின்ற நிலங்களாக அல்ல, அந்த என்ன நோக்கத்திற்காக விதைக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக அதை நான் வாங்கி ஏற்றுக்கொண்டு நான் வேர் விட்டு வளர வேண்டும். வளர்ந்தால் மாத்திரம் போதாது, இன்னும் அதிகமாக நான் வளர வேண்டும். வேர் விடக்கூடிய அளவிற்கு மாத்திரமல்ல, நான் வளரக்கூடிய அளவிற்கு வேர்விட வேண்டும். நெருக்கங்கள், கஷ்டங்கள் இவைகளையெல்லாம் தூர போட்டுவிட்டு 1, 30, 60, 100 கனி கொடுக்கின்ற ஒரு நிலமாக நான் காணப்பட வேண்டுமே. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கேளுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை, கீழ்ப்படியுங்கள் அவருடைய வார்த்தைக்கு. தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற மக்களை நீங்கள் கனம் பண்ணுங்கள். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை அவர்களுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை என்று நாம் நினைவில் கொண்டு கர்த்தர் என்னோடு பேசுகிறார். கர்த்தர் என்னை நேசிக்கிறபடினாலே ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகளிலே என்னோடு பேசுகிறார், நெருக்கத்தின் மூலமாக பேசுகிறார், வனாந்தர வழியின் மூலமாக என்னை பேசுகிறார். ஆம், நான் படப்போகிற பாடுகளின் மூலமாக என்னோடு பேசுகிறார். என் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். அந்த வார்த்தையை நான் கேட்டு அதன்படி நான் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நம்முடைய பக்தி, நான் என் ஆண்டவருடைய பக்தியுள்ள பிள்ளை என்பதை இந்த உலகுக்கு நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். ஆம், சந்தோஷத்தோடு நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்குகின்ற பொழுது, அருமையானவர்களே, தேவனுடைய அபரிதமான ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. ஆம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன், அதைத்தான் 1வது சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அப்பியாசித்து அதன்படி செய்கிறவனோ அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானாம்? நெற்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவர் ஜனங்களோடு பேசி கொண்டிருக்கின்ற பொழுது, உம்முடைய தாயார் சகோதரியும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டதான வேளையில், யார் எனக்கு தாயார், யார் எனக்கு சகோதரிகள்? என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரர்களுமாக இருக்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறார். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். ஆம், கன்மலையின் மேல் வீட்டை கட்டுவது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. கன்மலை உயர 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 என் ஆண்டவர் என்னை உயர்த்துகிறார். எப்பொழுது? அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகின்ற பொழுது. வார்த்தையை
கீழ்ப்படிந்து அமலேக்கின் ஆவியை அழிக்க தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் பரம கானானை நோக்கி வழிநடத்தப்படுகிற இந்த நாட்களில் எங்களுடைய வழியை தடம்புரளச் செய்கின்ற பிசாசனுடைய பல பயங்கரமான தோற்றங்களுக்காக, அமலேக்கின் ஆவிக்காக, ஆண்டவரே, எங்களை மேற்கொள்ள இருக்கின்ற ராட்சசர்களை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகின்ற அவிசுவாசிகளாக நாங்கள் இராதபடி, ஆண்டவரே, தேவனை கண்டோம், ராட்சசர்கள் இருந்தார்கள், அவர்களை மேற்கொள்ளும் பலனை கொடுக்கக்கூடிய தேவாதி தேவனை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட்டு, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் காணப்பட தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.